இதோ திராணி வல்லமை உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். சரி, என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? இதோ ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா ஆண்டவரிடத்திலே இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா திராணியும் வல்லமையும் இங்கே தேவனிடத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த வசனத்தை சற்று மாற்றி அல்லது வேறொரு கோணத்திலே நாம் அதை வாசிப்போம் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரிடத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான். ஆண்டவரிடத்திலே இருக்கிற அந்த மனிதன் வல்லமையும் திராணியும் உள்ளவனாக இருக்கிறான். அப்ப தேவனுடைய விருப்பம், தேவன் ஒரு மனிதனை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால் வல்லமையும் திராணியும் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். இந்த திராணி அப்படின்னா என்ன? திராணி பலன். ஆமா, ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கும் போது இந்த திராணிங்கிற வார்த்தைக்கு ஸ்ட்ராங் பலம், உறுதி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நம்ம வாசிக்கும் போது அங்கே மேன் ஆஃப் எபிலிட்டி என்று போடப்படும். அதாவது காரியை சுற்றி உள்ளவன், செயல்திறன் உள்ளவன் என்பதாக போடப்படும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளையில தேவனிடத்தில் இருக்கிற ஒரு மனிதன், ஆண்டவனிடத்தில் இருக்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வல்லமையும் திராணியும் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களையும் குறிக்கிறது. வல்லமை என்பது எங்க இருக்கு? சந்தேகம் இல்லையா? ரொம்ப பேருக்கு வல்லமை தேடி எங்கெங்கேயோ போறாங்க. அவருக்கு தாங்க வல்லமை இருக்கு, இவர்கிட்ட தாங்க. நான் சொல்றேன், எவர்கிட்டையும் வல்லமை இல்லை, இயேசுகிட்ட தான் வல்லமை இருக்கு. ஆகவே இந்த வல்லமை என்பது தேவனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அடுத்தது திராணி, எபிலிட்டி, செயல்திறன், உறுதித்தன்மை. இது எங்க கிடைக்குது அப்படின்னா நம்முடைய மனதை பொறுத்து காரியம். அப்போ இது சரீர பிரகாரமான காரியம். அப்போ ஒரு மனிதன் தேவனிடத்தில், அதாவது ஆண்டவரிடத்தில் இருப்பான் என்று சொன்னால் அவனிடத்தில் ரெண்டு காரியங்கள் இருக்க வேண்டும். ஒன்று வல்லமை இருக்க வேண்டும், இன்னொன்று திராணி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நமக்கு வல்லமை இருக்கிறதா? நம்ம வல்லமை இருக்கிறதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மே இருக்கிறாரா? ஆமாங்க, இருக்கிறான்னு சொல்லிட்டு சத்தமா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, எதுக்காக? அது சும்மா வாங்கி அப்படியே வச்சுக்கிறது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருந்தால் அவருடைய கிரியைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள இருந்து ஆக்ட் பண்ணணும், செயல்படணும். அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இருக்கிறார். நான் அழகா சொல்லுவார், கர்த்தருடைய ஆவியானவர் என்ன இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறார். ஆகவே வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. நான் திராணி இருக்கிறதா என்று நாம் கவனிக்கணும். செயல்திறன் இருக்கிறதா? செயல்பாடு இருக்கிறதா? நாங்கள் வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற காரியங்களை செய்து கொண்டு இருக்கணுமா? ஆக்ஷன், வாட் எவர் ஆக்ஷன். அந்த கிரியை என்ன? நான் நிறைய வேலை செய்வேன் சார், ரைட், நல்லது. அந்த கிரியைகள், அந்த வேலைகள் யாருக்காக அப்படின்னா ஒரு சத்து, நான் இந்த மாதிரி இல்லை,
இதுக்கு மேல ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். அப்ப தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? உங்களுக்காக செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யணும் அப்படின்னா அது நமக்கு திராணி வேணும். அப்ப என்னென்ன திராணி நமக்கு தேவை? அப்ப தேவ மனுஷன் தேவ சமூகத்திலே, அதாவது ஆண்டவரிடத்திலே இந்த வார்த்தைக்கு கொண்டப்பட்டிருப்பதனாலே அது தேவனிடத்திலே இருக்கிற ஒரு மனுஷன். நீங்கள் நானும் தேவனிடத்திலே இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். நம்ம ஆண்டுக்குள்ள இருக்கிறோம் இல்லையா? இப்ப நாம் தேவனுக்குள்ளாக இருக்கிறோம். தேவனுக்குள் இருக்கிறவர்களாக இருக்கிற அப்படின்னாலே நமக்கு சில திராணிகள் தேவை என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் நாம கொஞ்சம் இன்னைக்கு வாசிக்க போறோம். முதலாவது சங்கீத புஸ்தகம், நீதிமொழியின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்ய பிராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் செய்யாமல், மறுபடியும் வாசிங்க. நன்மை செய்யும்படி உங்களுக்கு பிராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் விடாதே என்று சொல்கிறார். அப்ப முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு திராணி, ஒரு செயல்திறன், ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னா நன்மை செய்ய வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராயும், வியாதிகளை சுத்தமாக்குறவராயும், பிசாசுகளை துரத்துவராயும் சுற்றி திரிந்தார். இப்ப தேவனுடைய பிள்ளையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் சொல்றார், தேவன் நம்மோடு இருக்கிறார், நாம் தேவனுக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நன்மை செய்யணும். அது இன்னொரு கீழே அடிஷனலா ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய திராணி இருக்கும் போது, நான் சொல்றேன், நன்மை செய்ய திராணி நமக்கு தேவை இருக்கணும். ஏன்னா உலகத்தரை சொல்றாங்க, திருவள்ளுவர் சொல்வார், பகுத்துண்டு பள்ளியில் ஒன்றுகள் நூலோர் தொகுத்தவருக்கு எல்லாம். என்னப்பா படிக்கிற பிள்ளைங்களை திருக்குறள் தெரியாதா? மிட் டே மீல்ஸ் மத்தியான சாப்பாடுக்கு போனால் இந்த இடத்துல சொல்லிச்சுருவாங்க, நாங்கள் படிக்கும்போது அது சொல்ல தெரியாமல் எங்கேயா உயர வைக்காது. சரி போட்டோம். அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாம் இருக்கிறதை பகிர்ந்து உண்ண வேண்டும், சாப்பிடணும், ஷேர் பண்ணணும், அப்படிதான் சொல்றாரு. அப்ப என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல, அதை நீ என்ன செய்ய, ஷேர் பண்ணிக்கோ, நன்மை செய். மற்றொரு அதை நன்மை செய்ய திராணி இருக்கும் போது, உண்டான திராணி இருக்கிறது, எபிலிட்டி இருக்கு, அந்த காரியம் உங்களுக்கு திறமை இருக்காது. அப்படி இருக்கும் போது நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் அல்ல நன்மை செய்யாமல் போனா அது பாவமாக எண்ணப்படும். திராணி இருக்கும் போது யாருக்கு செய்யணும்னு சொல்றாரு, யாருக்கு அது தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு செய்ய வேண்டும். பண்றதுல முதலாவது நமக்கு தேவையான ஒரு திராணி, ஒரு பலம், ஒரு உறுதித்தன்மை, ஒரு செயல்திறன் என்ன அப்படின்னா நன்மை செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:16 ஒரு சில வசனம். ஒருவருக்கு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். மேட்டிமையானவர்களே, தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். எல்லா மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளையே செய்யுங்கள்.
இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் பவுலுக்கு என்ன சொல்லுகிறார்னா, இந்த காரியத்தை செய்யறதுல விசேஷமா என்ன சொல்லப்படுகிற காரியம், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். இது ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கு பாருங்க. தீமை செய்யாதீர்கள் என்று போடப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, யாருக்கு நம்ம தீமை செய்யக்கூடாதுங்க, சந்தோஷம். ஆனா அவர் இன்னொரு சொல்றாரு, தீமைக்கு தீமை செய்யாது. என்ன அர்த்தம்? ஒருவன் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீ அவங்களுக்கு தீமை செய்யாத. தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினாலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்மை செய்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மையே செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அடுத்ததாக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு புத்தகத்துல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு அலையில சொல்லுமே, ஒருத்தான் சொல்லுமா, அல்லேலூயா. தீமை செய்து பாடப்பது இயல்பு. உண்மைதானே? ஒரு தீமை செஞ்சா அங்க என்ன வரும்? பாடு வரும், அது இயல்பு. ஆனா அங்க என்ன சொல்றாரு, அது கூட பரவாயில்லைங்க, நீ நன்மை செய்து அதனால் பாட அனுபவித்தால் நீங்க தான் ஆமென். என்ன முட்டாள்தனமா இருக்குது. நான் நன்மை செய்து எதுக்குள்ள தீமை அனுபவிக்கணும் அப்படின்னா, அங்கேதான் உங்களுடைய அந்த அந்த கேரக்டர், அங்கேதான் உங்களுடைய தகுதி, அங்கேதான் உங்களுடைய பண்பு வெளிப்படுது. ஆண்டவரே சொன்னாரே, அப்படி அனுபவிப்பது உங்களுக்கு மேன்மையாக இருக்கும், உயர்வாக இருக்கும். அப்ப ஒரு நார்மலான ஒரு சாதாரண மனிதனை போல நாம் இருக்கக்கூடாது என்பதை தேவன் அங்கே சொல்லி. சாதாரண மனுஷன் தீமைக்கு தீமை செய்வான். என்ன சொல்ல போனா நன்மைக்கு கூட தீமை செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மைக்கு நாம நன்மை செஞ்சா நமக்கே தீமை செய்யறார்கள் தான் இருக்கிறாங்க. அது ஒரு வகை. இன்னொரு வகை தீமைக்கே தீமை செய்யற வகை. ஒருத்தவங்க சொன்னா அடுத்தது ஒன்று பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுங்கிற மாதிரி அப்படி செய்யற ஒரு வகை. நீ நடிச்சா நான் நடிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு ஒரு வகை. ஆனால் இங்கே 3ஆவது வகையாக தேவன் நம்ம சொல்லுகிறாரு, உனக்கு ஒருத்தர் தீமை செஞ்சா கூட பரவாயில்ல, நீ அவனுக்கு தீமை செய்யாது. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய இயேசுவுடைய மிகப்பெரிய உயர்ந்த பண்பாக இருக்கிறது. அப்பதான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அங்கே நாம் காண முடியும். அப்போ நன்மை செய்ய திராணி நமக்கு தேவை. தீங்கு வந்தாலும் பரவாயில்ல, நன்மை செய்யும்போது சில நஷ்டங்கள், சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன நன்மை செஞ்சுட்டு பெரிய விளம்பரம் போடுவாங்க. இல்லையா? டிப்பு இந்த டிப்பு இந்த டிப்பு எத்தனை டிப்புக்கு எல்லா டிப்பு இல்லை. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் நன்மை செய்வதாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அத முதலாவது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். அந்த நன்மை செய்ய திராணி நமக்கு தேவை. இரண்டாவதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனம் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10 இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். 14ஆம் வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிற திராணி. அல்லேலூயா.
இப்ப இங்கே என்ன வாசிக்கிறேன்னா, ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்காக என்னத்தெல்லாம் கொடுத்தாங்களா? மனப்பூர்வமா கொடுத்தாங்க. என்னத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி இங்க வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்துல இருக்கு 29:7. ஐயாயிரம் காலந்து பொன்னையும் தங்க காசையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அரிதான காரியங்களை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைக்காக கொடுக்கிறார்கள். அதுதான் 14ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இப்படி மனப்பூர்வமா கொடுக்க உங்களுக்கு திராணி இருக்கிறதுனால தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது நமக்கு தேவையான திராணி என்னன்னு கேட்டா, மனப்பூர்வமாக கர்த்தருடைய வேலைக்கென்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்கிற திராணி. இன்னைக்கு பாருங்க, அது ரொம்ப நம்மளுக்கு குறைவாக இருக்கிறது. ஒருவேளை இப்படி நினைக்கலாம், பாஸ் ஏதோ வருமானத்துக்காக சொல்றாரு சொல்லி தயவு செய்து அப்படி நினைக்காதீர்கள். ஏன்னு சொன்னால், நீங்கள்லாம் இல்லாத போதே நீங்கள் தேவன் வழி நடத்தினார். பேசுகிறார். நான் அடிக்கடி ஆலோசனத்தை சொல்றது, நான் திருச்சி வரும்போது யாரும் இல்லை, வந்த பிறகுதான் நீங்கள்லாம் உங்களையெல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள்லாம் இல்லாத போது தேவன் எங்களுக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆகவே அதற்காக நான் சொல்லலை, நான் சொல்ல வரேன், நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் சொல்ல வரேன். கவனியுங்கள், இங்கே மனப்பூர்வமாய் உதாரத்துவமாய் கர்த்தருடைய வேலைக்கென்று அவர்கள் தாராளமாக கொடுத்தார்கள். ஆமா, வெள்ளி பொண்ணு எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம வெள்ளியும் பொண்ணு இப்பெல்லாம் நம்ம கேட்கறது கொடுக்கறது அது வேற. ஆனால் மனப்பூர்வமாக உதாரத்துவமாக கர்த்தருடைய வேலைக்காக கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இப்போது நமக்கு மிக அவசியமான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், இந்த ஊழியமானது எந்த வெளிநாட்டு உதவி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள். இப்போ மட்டும் இல்லை, நான் ஊழியத்துக்கு என்னைக்கு வந்து அன்னையிலிருந்து இந்த ஊழியத்தை தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லது வேற எங்கேயாவது சம்பாதிச்சு வச்சு பேலன்ஸ் வச்சு இந்த ஊழியத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, செய்யலை. நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என் பாக்கெட்டில் இருந்தது வெறும் 30 பைசா. வீட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த 30 பைசாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் தான் 42 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுல அட்லீஸ்ட் தசம பாகத்தையாயிரம் நாம் சரியாக செலுத்த பழகிக்கிறது. அதுக்கு மேலான எக்ஸ்ட்ரா அது வேற. ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்னா, உயர்வானவர்களை வெள்ளி பொண்ணு வெங்கலம் அது இதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தாராளமாக கொடுத்தாங்க. அப்போ கர்த்தருக்கு கொடுப்பது என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு விளையாட்டாக சொல்லுவார் ஒரு பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக அதிகமாக வட்டி கொடுக்குற பேங்க் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னா எல்லாரும் சொன்னாங்க, அந்த பேங்க் இந்த பேங்க் இந்த பேங்க். இது எல்லாத்த விட பரலோக பேங்க் இருப்பாங்க, அதுதான் மிக அதிகமாக வட்டி. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அமைக்கி மிக்கி சனிபடி நன்றாய் அளந்து மண்ணிலே போவாங்க. நாம் 5 அப்போ 2 மீன் தான் ஒருத்தன் கொடுத்தான். ஆனால் திரும்ப கர்த்தர் கொடுக்கும்போது 5000 புருஷர்கள் சாப்பிடத்தக்கதாக பெருக்கி கொடுத்தாங்க. நம்ம பாருங்க எவ்வளவு அந்த மல்டிப்ளை பெருக்கம். ஆகவே அருமையானவர்களே, அப்போ இரண்டாவது நமக்கு தேவை திராணி என்னன்னு கேட்டால் உதாரத்துவமாக மனப்பூர்வமாக கொடுக்கிறது. சில நேரத்தில் கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு. என்ன பார்த்தோம்லையா இல்லை நாங்கள் யாரும் பண்ணுறது இல்லை, நாம் அப்படி கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டேங்குது நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு மனப்பூர்வமாக என்னுடைய பொறுப்பு, இந்த ஊழியத்தினுடைய பொறுப்பு, இந்த ஊழியத்தினுடைய கடமை, இந்த ஊழியத்தினுடைய என்னுடைய பங்கு, அந்த ஒரு மனப்பூர்வமாய் நாம் ஆண்டு கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி கொடுப்பது பிராணி நமக்கு தேவை என்பதாக இங்கே பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வாசம் பார்த்தீங்கன்னா எஸ்ராவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு 2 Corinthians 9:7 கூட இருக்கு. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் பாடி கொண்டிருக்கிறது.
சரி, இந்த பாருங்க இஸ்ராயேல்ல என்ன நடக்குதுன்னா தேவாலயத்தின் அலங்கம் கட்டப்படுகிறது. தேவாலய ஆலயத்தின் அலங்கம் நெகேமியா காலத்திலே இஸ்ராயேல் காலத்திலே இந்த அலங்கங்கள் இடிக்கப்பட்டு போனதால அதை எடுத்து கட்டுகிறார்கள். அப்படி கட்டும்போது இஸ்ராயேல் சொல்றாரு மன உற்சாகமாக ஜனங்கள் கொடுத்தார்கள். அப்போ இந்த 2 Corinthians 9:7 வாசிங்க. விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கர்த்தருக்காய் கொடுக்கிறது. பாருங்க, கட்டாயம் மாட்டேன், ரொம்ப கண்டிஷன் கிடையாது, யாரையும் நம்ம கட்டாயப்படுத்துறது கிடையாது, மனசுல ஏற்பட்டு கர்த்தருக்காக உற்சாகமாட்டாங்க. அப்ப பாருங்க, இந்த திராணி நமக்கு ரொம்ப அவசியம். தேவனுக்காக தாராளமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கின்ற ஒரு திராணி நமக்கு தேவை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 3ஆவதாக ஒரு திராணி இருக்கிறது. வாசிங்க 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. சொல்றீங்களா? அல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதவனுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறான். மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை நமக்கு உண்டாகிறது இல்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் அனுமதிப்பது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வருகிற சோதனையை தாங்குவதற்கு உரிய திராணி உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்ப அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சோதனையை தாங்குவதற்கு நமக்கு திராணி, சோதனை வராமல் இருப்பது கூடாத. ஆமா, சோதனை யார் மூலமா வரும் அப்படின்னா சொல்லவே முடியாது, யார் மூலமா இருந்தாலும் வரும். நான் சொல்றேன், சோதிக்கிறவர் தேவன் அல்ல, சோதிக்கிறதை அனுமதிக்கிறவர் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக பவுல் சொல்லுகிறார். அப்ப தேவன் சோதனை அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னா 2 விஷயம், சோதனை அனுமதிப்பது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நாம் உத்தமர்கள் என்று விளங்கும்படியாக. என் மகன் ஒரு சரியான ரைச்சஸ் மேன், ஒரு நீதிமான், ஒரு உத்தமன், ஒரு சரியான மனிதன் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக, அதை விளங்கப்படும்படியாக தேவன் சோதனை அனுமதிக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, நாம் பக்குவப்படுவதற்காக தெய்வம் நமக்கு சோதனை அனுமதிக்கிறார். நான் இன்னும் கொஞ்சம் வளரணும், இன்னும் கொஞ்சம் சரியாக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆண்டு நெருங்கி வரும், இதுக்காக சோதனை தேவன் என்ன செய்யறாரா அனுமதிக்கிறார். ஒன்று, சோதனை வராம இருந்துச்சுன்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, நம்ம கூட கர்த்தர் இல்லை. யார் கூட தேவன் இல்லையோ அவருக்கு சோதனை வராது. அவன் ஜாலியா போறான், இங்க வேணாலும் போவான், என்ன வேணாலும் செய்வான், அப்படி கோடியா எல்லாமே கிடைக்கும். ஆனா யார் தேவனுக்கு பிரியமாய் நடக்க மனதாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சோதனை வரும். யாருக்கெல்லாம் சோதனை வருது? என் பாஸ்டர் கேட்குறீங்க, காலையில் 7 மணிக்கு இருக்கிறாங்க பாஸ்டர், எவ்வளவு பெரிய சோதனை. சாமி சொல்ற மாதிரி எனக்கு தெரியும். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைங்க, மனுஷனுக்கு நேர சோதனை தாங்க நமக்கு வருது. இதெல்லாம் ரொம்ப ஏற்பட வேண்டிய சோதனை தான். ஆனா அந்த சோதனையை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு கேள்வி இருக்குது. சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியான
போக்கையும் அவர் என்ன செய்கிறார் கூடவே வச்சுக்க. நம்ம அதை பார்க்கணும். கொஞ்சம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபத்தோடு பார்த்தோம்னா சோதனை மட்டும் தெரியாது, சோதனையிலிருந்து தப்பிக்கூடிய போக்கு பக்கத்திலே இருக்கு. பேக்ல தான் ரெண்டும் வரும். கத்திர அதை அப்படிதான் சொல்றார். நாம என்ன செய்யலாம்? ஒரு பெருமைய சோதனை மட்டுமே பார்த்து முறுக்கிட்டே உட்காந்துருக்கோம். ஐயோ இப்படி சோதனை வந்துருச்சே, இப்படி சோதனை வந்துருச்சே, வேற சோதனை வந்துருச்சே, சோதனை இப்படியே நம்ம பார்த்துருக்கோம்னா நமக்கு அது ஒரு பைபாஸ் நம்ம போயிட்டு அந்த வழி நமக்கு தெரியாது. பத்திர பிள்ளைகளை மறைந்து கொள்ள வேண்டிய சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கோம். அதனால சோதனை கேட்டு பயங்கராங்க. மனுஷனுக்கு நேர சோதனை தான் சொல்றாரு. மனுஷனுக்கு நேர சோதனை தாங்க இருக்காரு. மனுஷனுக்கு தேவனுக்கு நேரிட்ட சோதனை வேற. இப்போ ஏசப்பாவுக்கு நேரிட்ட சோதனை பார்த்தீங்களா? அதெல்லாம் நமக்கு வருமா? தாங்குவோமா? அவருக்கு தெரியும் இதெல்லாம் நம்மளால தாங்க மாட்டாங்க. அதனால தான் அதெல்லாம் நமக்கு தெரியல. சாதாரண மனுஷனுக்கு நேரிட்ட சோதனை மட்டுமே கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். அந்த சோதனையில சகிக்க தேவனுக்கு திராணியை கொண்டு கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சோதனை தப்பித்து கொள்ள முடியாத, அதை மேற்கொள்ள முடியாத ஒரு போக்கையும் ஒரு வழியையும் ஒரு பைபாஸையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கணும். அதை எப்போ பார்க்க முடியும்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போதும் வேதத்தை வாசிக்கும் போதும் திட்டமாய் அது நமக்கு வெளிப்படும். அன்றைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு சரியான உதாரணம் நான் சொல்லணும்னா எலிசாவை குறித்து சொல்லலாம். எலிசா அங்கே மலைநாட்டில் போய் அந்த கூடாரத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவரை சுற்றிலுமாக குதிரை வீரர்கள் சேனைகள் அதை பிடித்து கொண்டு போக முடியாமல் வந்தார்கள். எலிசாவோட வேலைக்கான கேயாசி அதிகாலையில் எழுப்பி வெளியில போக புறப்பட்டு கூடாரத்தை விட்டு வெளியில வந்து பார்த்தா அவ்வளோ சேனைகள் இருக்கிறது. என்ன பண்ணனே தெரியல. போய் எலிசா எடுக்கணும். ஆண்டவரே நாம் என்ன அழிந்து போய் செத்து போகணும், இவ்வளோ பேர் நிற்கிறவங்க எப்படி ஆகுது? அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளா எலிசா சொன்னாரு, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தாங்க. கர்த்தருடைய கண்களை திறந்தாங்க. அப்போ பார்த்தாக்கா அவங்களுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் அக்கினி மயமான தேவ தூதர்களும் ரதங்களும் குதிரை வீரர்களும் இருக்கிறதை அவன் கண்டான். இதுதான் அந்த பைபாஸ். அதனுடைய கண்கள் திறக்கப்படும் போது, விசுவாச கண்கள் திறக்கப்படும் போது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது, இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் வளரும் போது அந்த பைபாஸ் நம்ம கண்டு கொள்ளலாம். இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம நிறைய பைபாஸ் கொண்டு வரணும். ஆபிரகாம் கூட சம்பவத்தில் ஊழியத்திலே ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு பைபாஸ் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும். 25 வருஷம் தேவனுடைய வார்த்தையை நம்பி ஆபிரகாம் புறப்பட்டு போனார். 25 வருஷம் ஒரு காரியமும் நடக்கிறது. கர்த்தர் சொன்னார், உன் சந்ததியை வானத்தில் நட்சத்திரங்களை போல பெருகப்படும், பூமி மரணத்திலே போல பெருகப்படும் சொல்லி விட்டாரு. சரின்னு வந்தால் 25 வருஷம் ஒன்றுமே நடக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா சாரா ஒரு ஐடியா கொடுத்தாங்க, இனி ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு 90 வயசாச்சு, ஆபிரகாமுக்கு 100 வயசாச்சு, இந்த அம்மாவுக்கு 90 வயசாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை பிறந்து சந்ததி உண்டாகிறது கூடாத காரியமாக இருக்கு. ஆகவே ஒரு பைபாஸை அவர்கள் ஏற்பாடு செய்தாங்க. வேலைக்காரி மனைவியாக கொடுத்தாங்க. அதனால அவங்க பட்ட உபத்திரம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் இருந்தாங்க. அப்போ எப்பவுமே அறிஞர் தேவனுடைய பிள்ளையில சில உபத்திரவங்கள், சில போராட்டங்கள், சில சோதனைகள் வரும்போது நாம ஏதாவது ஒரு பைபாஸ் உண்டாக்க நினைச்சா அது நமக்கு சிக்கலாக முடிந்துவிடும். அப்போ என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பைபாஸை மாற்றி வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா அவ அப்படியே நீ சோதனையிலே சோர்ந்து போகணும், அழிந்து போகணும் அப்படிங்கிற விருப்பத்தே கிடையாது. அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறது. அதுக்கு ஒரு வழியை நமக்கு வைத்திருக்கிறார். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இன்னும் தேவையான இந்த 3வது ஸ்தோத்திராணி கேட்டால் சோதனைகளை சகிக்க மேற்கொள்ள நமக்கு திராணி. ஆமென், அல்லேலூயா. அது இல்லாத தான் சோர்ந்து போகிறோம், முறுமுறுக்கிறோம். சில நேரங்களில் பின்னாடியே போயிடுறாங்க ஒரு சிலர். ஆமாப்பா எனக்கு இயேசு வேணாம், கீசு இயேசு வேணாம், கீசு. ஏன்னா அவங்களுக்கு தாக்கிறதுக்கு பலன் இருக்கு.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சோதனை என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இல்லையா? ஆமாம், வேறு சொல்லுங்க. மந்தையிலே தொழுவத்திலே மாடுகள் என்று போனாலும், திராட்சை செடி பலனட்டு போனாலும், இன்கமே இல்லைங்க, பிசினஸ்ல இன்கமே இல்லை, பரவாயில்லைங்க, என்ன நடந்தாலும் சரி அப்பாவை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க செஞ்சு பாருங்க, எதை இழந்தீர்களோ அதை எல்லாம் ரெட்டிப்பாக தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. அல்லேலூயா. சோதனை செய்ய நமக்கு பலன் தேவை. சோதனைகளை சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா சோதனைகளை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். சோதனைகளை மேற்கொண்ட இயேசு நம்மோடு இருக்கிறார். எந்த சோதனை வந்தாலும் அவர் ஜெயிப்பார், ஜெயத்தை தருவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 13ஆம் வசனம். எபேசியர் 6:11-13. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும். இப்ப பாருங்க, பவுலிக்கு சொல்றாரு இன்னொரு திராணி வேணுமா. என்ன திராணி அப்படின்னா, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி. பிசாசை எதிர்த்து நிற்கிறது ஈஸி தானே. எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? சிலர் கையும் இல்லை, காலும் இல்லை, சத்தமும் சொல்லலை. பிசாசை எதிர்க்க எனக்கு ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு சொல்றவங்க யாரு? 1 2 3 3 6 7 8. பாக்கி பேரெல்லாம் கஷ்டம்னு சொல்றீங்களா? சரி, எப்படி சொல்லுங்க. அப்போ பிசாசு ஏற்றுக்கிறது ரொம்ப ஈஸியான்னு கேட்டால் அவன் பிசாசு நமக்கு என்ன இருக்கும் தெரியும். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு பவுல்னா, பிசாசு ஏற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவனுடைய தந்திரத்தை ஏற்றுக்கிறது தான் பெரிய விஷயம். அல்லேலூயா. செப்பமானது மிகுந்த தந்திரமானதாக இருந்தது. ஆதியாகமத்தில் எழுதியிருக்கு. அப்போ பிசாசு ரொம்ப தந்திரசாலி, ரொம்ப டாக்டிஸாக வேலை செய்வான். யார்கிட்ட எப்படி போகணும் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார்கிட்ட எப்படி போனால் அவனை மடக்கலாம், யார்கிட்ட எப்படி போனால் அவனை விட தரலாம், இது அப்படின்னு அவனுக்கு கிளியராக தெரியும். ஆகவே அவன் என்ன செய்கிறான்னா, தந்திரமாய் வேலை செய்கிறான். அதனால தான் பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து இருக்க உங்களுக்கு திராணி வேணும். பிசாசு தந்திரத்தை எதிர்க்கிற திராணி வேணும்னா அதுக்கு நமக்கு முதலாவது என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, வேத அறிவு வேண்டும். வசனத்தை குறித்த ஒரு அறிவு இருக்குங்க. வசனம் இருந்தால் பிசாசம் மேற்கொள்ளவே முடியாது. ஆமா, வசனத்துக்கு பிசாசு பயப்படும், நம்ம பயப்படுறது கிடையாது, அது வேற. ஆனால் வசனத்தினாலே இயேசு பிசாசை மேற்கொண்டாங்க. அதனால்தான் பவுல் சொல்றாருங்க, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து இருக்க திராணி உள்ளவர்களாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். எங்க நான் ஏற்கனவே சொல்ல மாட்டேன், சோதனைக்கு ஒரு சொல்யூஷன். என்ன சொல்யூஷன் கொடுக்கிறார்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் இந்த தளவாடங்கள் அது பின்னாடி எழுதுகிறார். எங்க வீட்டில் உட்காந்து வாசிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரிச்சீரா, மார்க்கவசம், பாதரட்சை, கச்சை, இப்படியெல்லாம் நிறைய சொல்றாரு. நிறைய அர்த்தம் இருக்கிறது. வீட்டுக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஆவிக்குரிய அந்த ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி தரிச்சுட்டா ஈஸியாக பிசாசம் மேற்கொள்ளணும். அவன் தந்திரத்தை என்ன ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய தந்திரம் இருக்கு. பிசாசு தந்திரமே ஒரு 7 பாயிண்ட் வச்சுருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒன்று தான், இயேசுவை விட்டு நம்மை கொஞ்சம் சுத்தம், ரொம்ப பிடிச்சி கொண்டு போகிறது கிடையாது, தூரம் கொண்டு போயிட்டதே இல்லை. சும்மா ஜஸ்ட் லீவ் டு ஜீசஸ்.
ஏசோடு கொஞ்சம் அப்படி போங்க இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே நிற்காது, கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுதான் அவன் பண்ணுற தந்திரமே. அதுலேருந்து தான் ஆரம்பிக்கலாம், அப்படியே இது ஒரு தந்திரம் சொல்றேன். விசாச தந்திரத்தை நாம் எதிர்த்திருக்கிற திராணி வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு சர்வாயுத வர்க்கம் தேவை, ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்கள் தேவை. அது நிறைய பெரிய சப்ஜெக்ட், அது எனக்கு எடுக்க நேரம் இல்லை. ஆனால் கர்த்தர் பின்னாட்கள் அதை கவனிப்போம். ஆனால் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்திலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும், கர்த்தருடைய பலத்திலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவனையும் அவனுடைய தந்திரத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, ஐந்தாவது ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சு அனுப்ப போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர்களுக்கு கேட்டறியும் திராணி, கேட்டறியும் திராணி. இந்த திராணி உங்களுக்கு கேட்டு அறிந்து கொள்கிற திராணி. இப்போ ரொம்ப பேர் கேட்கறதே கிடையாது, கேட்கறதுலாம் எங்களுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. அதெல்லாம் உட்காந்து யாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் உட்காந்து இல்லை. ஆலோசனையை நான் விரும்ப வேண்டும், கேட்டு அறிந்து கொள்கிற திராணி. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 14 வாசிக்கிறோம். பவுல் சொல்லியவைகளை கேட்கும்படி கர்த்தர் லீதியாவின் இருதயத்தை திறந்தருளினார். கேட்கறதுக்கு நமக்கு ஒரு திராணி வேணும். ஆனால் பிசாசு விஷயமா கேட்கறதுக்கு விடவே மாட்டோம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனால தான் பாருங்க, பசங்க நேரத்தில் அப்படியே கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னா போக்குவரத்துமாக இருப்பாங்க. போவோம் வருவோம், போவோம் டிரான்ஸ்போர்ட், கார்பரேஷன், போக்கு வறுத்து கழகம். அது என்னன்னு கேட்டால் அப்பப்போ அதை குடும்பத்தில் வேணாம், இதெல்லாம் அவங்க காதுகளே போகக்கூடாது. நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மார்த்தாளின் மரியாதை குறித்து நாம் வாசிக்கும் போது மார்த்தாள் என்ன செய்யறா, அநேக வேலைகளை செய்து கொண்டிருந்தார். மரியாதை எப்படி பார்த்து உட்கார்ந்து ஆண்டு சொல்றதான் கேட்டுட்டு இருந்தாங்க. பாரு, இந்த அம்மாவுக்கு எரிச்சல் வந்துருச்சு. ஆண்டவர்கிட்டே சொல்றேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யறதுக்கு நீ ஏன் மரியாதை அனுப்பிவிட்ட? ஆண்டு பார்த்து உட்கார்ந்து வசனத்தை கேட்பது, வேற வார்த்தையை கேட்பது பிசாசுக்கு பிடிக்காது. அப்ப அவன் என்ன செய்வானா, அங்கிருந்து வெளியில கொண்டு போக முயற்சிப்பான். இதனுடைய தந்திரம். இதைத்தான் போல் சொல்றாரு, கேட்டறிவிக்கிற ஆணி நமக்கு தேவை. சத்தத்தை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். போன வாரம் என்ன பிரசனம் ஞாபகம் இருக்கு? போன வாரம் என்ன பிரசனம்? சரி, அப்ப ஞாபகம் வச்சுக்கிறாங்க. சில நேரங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் மட்டும் சொல்ல பாஸ் நல்லா பிரசனம் பண்ணாங்க. அப்படியாம்மா என்ன பிரசனம் பண்ணாரு? ஏதோ சொன்னாங்க, அவ்வளோதான். இல்லை, அப்படி இல்லை. கருத்தாய் அதை கேட்ட அந்த வசனத்தை நான் விளங்கி கொள்ள வேண்டும், உட்கரைந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ண, ஏன் ஒரு நேரம் பேசுகிறோம், எதுக்காக ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுகிறோம்? உண்மையிலே சொல்ல போனால் இந்த கடந்த நாள் இந்த செய்தியை நான் தயாரிக்கிறதுக்கு ஒரு சமுதாயம் வாங்கிறதுக்கு இரவு 12 மணி ஆச்சு. நான் எனக்கு ஆரம்பத்தில் போயிருந்தேன், அதனால் பகல் என்னால் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. இரவு 12 மணி வரைக்கும் நான் உட்காந்து இந்த செய்தி ஆண்டு சமூகத்தில் எவ்வளோ பிரயாசப்பட்டு நீ மெசேஜ் செய்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது 1 மணி நேரம் கொடுக்குறோம்னா, இப்போ 1 மணி நேரம் எதுக்காக கொடுக்கணும்? பேசாமல் அமைதி ஆமை வரணும், உட்காரணும், எந்திரிச்சு போகணும், போயிடலாமே அப்படின்னா எதுக்காக இருக்குன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஆவியில் வளர வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேதம் சொல்லுகிற அப்படின்னாலே இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை கேட்டு அறிகிற திராணி நமக்கு இருக்கணும். மார்த்தாவை போல அநேக காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. மரியாதை போல தேவ சமூகங்களை காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம் பழகி கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் போய் அதை என்ன செய்யணும்,
தியானிக்கணும். நம்மளாம் வேதம் நம்மையெல்லாம் ஆடுகள் என்று சித்தரிக்கிறது. பல விஷயங்கள் ஜனங்கள் கற்பனைகளுக்கு பல ஒப்பனைகள் சொல்லப்படுகிறது. அது ஒன்று ஆடுகள். ஆடு என்ன செய்யும்? மேலே போயிட்டு வரும், வந்து ஒரு இடத்துல உட்காந்து படுத்துக்கிட்டு அசைப்போம். என்ன அசைப்போம்னா, எதை மேய்ந்து கொண்டு வந்ததோ அதை அசைப்போம். இங்கே மேய்கிறீங்க, சத்தியத்தை கேள்வி, அப்படிதான் பைபிள் போட்டு சத்தியத்தை கேட்குறீங்க, வீட்டில் போய் அதை அசைப்போம். ஏன்னா குறிப்பெடுத்து அதை உட்காந்து என்ன சொன்னாரு, பாசம் சரியா இல்லை அவர் தப்பா பேசுகிறாரா இல்லை என்ன அசைப்போம், தியானிக்கும். அப்போ கர்த்தர் மேற்கொண்டு நம்மளோட பேசுவார். தேவனுடைய பிள்ளை அப்போ கேட்டு அறிந்து கொள்ளுகிற பிராணி. ஆனால் எனக்கு என்ன செய்யறாங்கன்னா, கேட்கப்படாதபடிக்கு அவருடைய செவிகளை பிசாசை அடைத்து வைத்திருக்கிறான். கேட்கக்கூடாது அடைச்சான், கேட்டாலும் உணரக்கூடாதபடி அவருடைய இருதயத்தை அடைத்து போடுகிறான். ஏன்னா வார்த்தை உள்ள போச்சுன்னா கிரியை கிடைக்கும், வார்த்தை உள்ள போச்சுன்னா ஆசீர்வாதம் வரும், வார்த்தை உள்ள போச்சுன்னா விடுதலை கிடைக்கும். ஒரு தகப்பனார் கோமா செஞ்சுக்கிட்டார், ஒரு ஊழியக்காரர் முடிச்சுட்டோம்னா கோமா செஞ்சுக்கிட்டார். டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இனி இந்த திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கும்போது அந்த உழைப்போட பையன் அவரும் ஒரு பாஸ்டர், அவர் என்ன செய்வார், அவர் காதுகிட்ட போய் உட்காந்து பைபிளை வசனத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பார், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 7-8 நாள் மேபி இருக்குன்னு நினைக்கிறேன், போன பிற்பாடு வரவே வராது என்ற ஞாபகம் சக்தி திரும்ப வரும். அதுக்கு பிற்பாடு பல வருஷங்கள் அவர் ஊழியத்தை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நன்றாய் பழக்கமான ஒரு குடும்பம். இன்னைக்கு அவருடைய மகன், அதாவது ஆர்ஜே செல்வம் அவர்களை கர்த்தர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அர்த்தம் இல்லை. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே போகும்போது அது ஜீவனை உண்டாக்கும். அதனால தான் இயேசு சொன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என் வசனம் ஜீவன். அதனால தான் ஒரு வசனத்தை நம்ம பேசணும். ஏங்க இவ்வளவு நேரம் வாசம் பேசணும்? இல்லை, உங்களுக்குள்ள ஜீவன் வர வேண்டும், உங்களுக்குள்ள எழுப்புதல் வர வேண்டும், உங்களுக்குள்ள அபிஷேகம் வர வேண்டும், உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகணும் கண்டிப்பா. அதான் போல் சொல்றாரு, அதை கேட்டு அறிந்து கொள்கிற ஒரு பிராணி நமக்கு தேவை. அதனாலுமே இல்லை, கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள். கர்த்தருக்கு யாக்கோபு 19 வாசிங்க. யாக்கோபு 19. யாரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள். 3 காரியம் சொன்னார். ஒன்று, கேட்கிறதுக்கு தீவிரமாயும் ஷார்ப்பா இருக்கும், பேசுறதுக்கு பொறுமையா இருக்கும், கோபிக்கிறதுக்கு தாமதம். அப்படியே கொண்டு வாங்க. நம்ம எப்படி இந்த ஃபார்முலா கொண்டு வந்து நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து அப்ளிகேட் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையை கொண்டு வந்து பாருங்க. கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கிறோமா? ஆனால் கடைசி ஒன்று சொல்லிட்டு பாருங்க, கோபிக்கிறதுக்கு. ஆனால் நாம ஃபஸ்ட்டு அதான் எடுக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை கவனமாக இருக்கிறேன். கேட்கறதுக்கு தீவிரம், ஷார்ப்பாக இருக்கும். நிறைய கேட்கலாம், நிறைய பாட்டு கேளுங்க, தப்பு தப்பாக பாடக்கூடாது. நிறைய பாட்டு கேளுங்க, நிறைய வசனம் கேளுங்க. இப்போலாம் நீங்கள் உங்கள் மொபைலில் வந்துருச்சு ஸ்பீக்கிங் பைபிள். ஆமாம், பைபிளை ஆப் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஸ்பீக்கரை போட்டிங்கன்னா போதும், வசனம் பாட்டு போயிட்டே இருக்கும். நல்லா சமைக்கிற நேரத்தில் மொபைல் ஆன் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே என்ன செய்யலாம். சிலர்
பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டுக்கிட்டு தான் செய்கிறோம். என்னத்தானா? சினிமா பாட்டு. நான் சொல்கிறேன், கத்தோலிக்க பிள்ளைகள் வீட்டில் சினிமா பாட்டு சத்தம் கேட்டால் ஒன்று எங்கேருந்து கேட்குதா அது போகும், இல்லை எது கேட்குதா அது போகும். அல்லேலூயா. வேணாம், அதை விட்டுருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக எப்படி மரியாதை கேட்டு அறிந்து கொள்கிற திராணி நமக்கு இருக்க வேண்டும். இந்த திராணியை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே நமக்கு ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 விதமான திராணியை இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். திராணியும் வல்லமை உள்ள ஒரு மனுஷன் தேவனிடத்தில் இருக்கிறான். நீங்களும் நானும் தேவனிடத்தில் இருக்கிற அப்படின்னாலே நமக்கு வல்லமை இருக்கிறது. அதே நேரத்தில் திராணி இருக்க வேண்டும். என்ன திராணி அப்படின்னா, முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்ய திராணி நமக்கு இருக்கணுங்க. இரண்டாவது மனப்பூர்வமாய் கொடுக்கிற திராணி இருக்கணும். மூன்றாவது சோதனையை தாங்குவதற்கு திராணி இருக்கணும். நான்காவது பிசாசு தண்டங்களோடு எதிர்த்து நமக்கு திராணி இருக்கணும். ஐந்தாவது கேட்டு அறிந்து கொள்கிற சத்தியத்தை, வசனத்தை, சொல்லுகிற ஆலோசனை கேட்டு அறிந்து கொள்கிற ஒரு திராணி. அதனால என்னுடைய இப்படிப்பட்ட திராணி, இப்படி எபிலிட்டி, இப்படிப்பட்ட திறமை, இப்படிப்பட்ட அந்த ஸ்டெடினஸ், திட நம்பிக்கை, திடமான ஒரு காரியத்தை உங்களுக்கு தாரும் என்று சொல்லி அந்த சமயத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் வாய்ப்பு கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லுகிறார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது சொல்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் திராணிகளோடாக மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திராணிகளாக இருக்கக்கூடாது, கடவேடனாக இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் ஒன்றும் ஏழாவதாக இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். அந்த ஒரு திராணி எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி அந்த சமயத்தில் எல்லாரும் வாய்ப்பு கேட்பேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா.